நிறைய என்ன பேசுகிறது, எல்லா கண்டென்ட்டும் எல்லாரும் சொல்லிட்டாங்க, சேம் கண்டென்ட் தான். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமையிறது லைஃப்பில் ரொம்ப ரேர். ரொம்ப அப்பப்போ தான் நமக்கு அந்த மாதிரி ஒன்று அமையும். ஒரு கதை நம்ம கேட்கும்போதே இந்த கதை தான் ஹீரோ அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துடும் மனசில். அண்ட் இது ஃபுல் ஸ்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அண்ட் ஜெயராம் தான் இந்த கேரக்டரில் நடிக்கிறாருன்னொன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லை நம்ம படம் பண்ணி, 20 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-26 படத்துக்கு மேலே பண்ணியிருப்போம் பேரா. அது பஞ்சதந்தத்துக்கு அப்புறம் புத்தம்புது காலைன்னு ஒரு ஆந்தாலஜி மட்டும்தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அது கோவிட் டைமில். அது 1 டே தான் ஒர்க் பண்ணோம் காம்பினேஷன். அப்போது அதுக்கப்புறம் ஒரு பல கதைகளை கேட்டிருக்கோம். பட் சிலது எனக்கு பிடிக்கும், சிலது ஜெயராம் பிடிக்காது. நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஜெயராம் இந்த கதை வந்து சொன்னாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் ஒரு வித்தியாசமாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று ஃபுல் சீரியஸாக இருக்கும். அந்த சீரியஸ்லேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி சிலது அமையாது. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே பாண்டியராஜ் ஸ்கிரிப்டை பற்றி நமக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. பாண்டியராஜுக்குள்ளே இருக்கிற அந்த ரைட்டர் மேலே தான் எனக்கு மரியாதை அதிகம். ஏன்னா பசங்க படத்துலேருந்து அவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறதுல நிறைய டைம் எடுத்துக்குவார். அண்ட் சாதாரணமாக எப்போவுமே சொல்லுவாங்க, மலையாள படம் கம்மியான நாட்களில் ரொம்ப நல்ல குவாலிட்டி உள்ள படங்களை எடுத்துடுவாங்க, ரொம்ப சீக்கிரம் எடுத்துடுவாங்க. இப்போவும் சிங்கிள் ஷெட்யூல் 45 நாள், 47 நாள், 50 நாள். ஆனால் மலையாள படத்தை விட ஸ்பீடாக நான் ஒரு படம் ஒர்க் பண்ணது இந்த படம் தான் சமீபத்தில். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, எனக்கு ஒரே அதிசயம். முடிஞ்சிடுச்சா ஷூட்டிங்? என்னால் மட்டும்தான் பல நேரங்களில் கோஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மலையாளம் அதிகமான படங்கள் பண்ணுறதுனால அங்கே இருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான். ஸோ அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் எப்படி எப்படியோ சமாளித்து பல நேரங்களில் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது, ஒரு கதை, கேரக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 60% பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் நம்ம கொஞ்சம் இன்புட்டு, நம்ம இம்ப்ரவைசேஷன் அது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஒரு சீன் கூட நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில் ரிப்பீட்டேஷனாக எங்களுக்கு ஃபீல் ஆகாது. கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிறது ஏதாவது நேச்சுரலி வந்து நமக்கு அப்படியா வந்துடும் சில சீன்ஸ் எல்லாம்.